ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்டடி பூஸ்டர். இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிற சம்ஸ் வந்து 1.5ல் 8 to 9 பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடுற சம்ஸ்லாம் உங்களுக்கு புரியும், ஈஸியாக இருக்கும் எக்ஸாமுக்கு. ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க சம்ஸ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 8 சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டூரிங் எ ட்ரவுட் த வாட்டர் லெவல் in dam fell 3 inches per week for 6 consecutive weeks. What was the change in the water level in the dam at the end of this period? அதாவது drought means வந்து வறட்சி காலத்தில் டேமில் உள்ள தண்ணி வந்து பர் வீக்குக்கு வந்து 3 inches வந்து கம்மி ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஃபெல் மீன்ஸ் வந்து குறையுது, ஓகேங்களா. 3 inches வந்து தண்ணி வந்து கம்மியாகுது, தண்ணி வந்து எவாப்ரேட் ஆகி தண்ணியோட லெவல் வந்து கம்மியாகிட்டுருக்கு. இதே மாதிரி தொடர்ச்சியாக 6 கன்சிக்யூட்டிவ் வீக்ஸ் வந்து தொடர்ச்சியாக இல்லை அடுத்தடுத்து அப்படின்னு மீனிங். கன்சிக்யூட்டிவ் மீன்ஸ் வந்து தொடர்ச்சியாக, அப்படி இல்லைன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய 6 வாரத்தில் வாட்டரோட லெவல் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சொல்யூஷன்: water level decreases in a week equal to 3 inches. இதே மாதிரி 6 கன்சிக்யூட்டிவ் வீக்ஸுக்கு வந்து கேட்டிருக்காங்க. இப்போ the water level decreases in a 6 consecutive weeks equal to consecutive weeks equal to 6 multiply 3. ஏன்னா ஒரு வாரத்துக்கு 3 inches வந்து வாட்டர் லெவல் வந்து கம்மியாகுது. இதே மாதிரி 6 வாரத்துக்கு என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 6 3s ஆர் வந்து ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண 18 வரும். 18 inches வந்து டிகிரிஸ் ஆகுது. நீங்கள் ஆன்சர் எழுதுகிறப்ப டிகிரிசஸ், அதாவது வாட்டர் லெவல் டிகிரிசஸ் equal to decreases in 18 inches அப்படின்றது கண்டிப்பாக எழுதணும். 6 வாரத்துக்கு வந்து 18 inches வந்து வாட்டர் லெவல் வந்து கம்மியாகுது. அடுத்த சம்: புத்தா வாஸ் born in 563 BC and died in 483 BC. What he alive in 500 BC and find his lifetime. அதாவது புத்தா வந்து பிசி மீன்ஸ் வந்து பிஃபோர் கிறிஸ்ட், அதாவது கிறிஸ்ட் வந்து பறக்கிறதுக்கு முன்னக்கூட்டி 563 வந்து போர்ன் ஆயிருக்காரு, அதாவது பிறந்திருக்காரு. 483 பிசியில் வந்து டைடாக இருக்கார், இறந்து போயிட்டார். இப்போ 500 பிசியில் அவர் வந்து வாழ்ந்திருப்பாரான்னு சொல்லிட்டு கொஷின் கேட்குறாங்க. அப்படி வாழ்ந்திருந்தாருன்னா அவரோட லைஃப் பீரியடு எத்தனை இயர்ஸ் அப்படின்றது கேட்டிருக்காங்க. இதை வந்து நம்பர் லைன் சார்ட்டில் வந்து ஈஸியாக போடலாம். ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் லைன் வந்து போட்டுக்கோங்க. சின்றது எப்பயுமே வந்து 0ன்றது சென்டர் மிடில் இருக்கும். ஜீரோவோட லெஃப்ட் சைடு வந்து நெகட்டிவ் போர்ஷன்ஸ் வரும், ஜீரோவோட ரைட் சைடில் வந்து பாசிட்டிவ் போர்ஷன்ஸ் வரும். இங்கே கொடுத்துருக்கிறது பிசி அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. பிஃபோர் வந்து கிறிஸ்டின் கொடுத்துருக்கிறதுனால இந்த லெஃப்ட் சைடில் எடுத்துக்கலாம். இதை வந்து பிசியை வந்து லெஃப்ட் சைடில் எடுத்துக்கலாம். ரைட் சைடில் வந்து ஏடி வரும், அது ஆஃப்டர் த கிறிஸ்ட், அது பேர்ன் ஆனதுக்கப்புறம் கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் உள்ள பீரியட் ஃபுல்லாக பாசிட்டிவில் வந்துடும். இவங்க கொடுத்துருக்கிறது பிசி தான் கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்க நம்பர்ஸ் வந்து 500 400 இந்த மாதிரி இருக்குது. நம்ம எப்பயுமே 1 2 3 போடாமல் இதை வந்து ஹண்ட்ரட்ஸில் எடுத்துக்கலாம். மைனஸ், ஏன்னா ரொம்ப லாங்காக போகும் 1 2 3ன்னு போட்டுறப்ப 100 எடுத்துக்கிட்டால் ஈஸியாக இருக்கும். -100 -200 -300 -400 -500 -600. இப்போ நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கிறது பிசின்றதுனால என்ன பண்ணுங்கள், லெஃப்ட் போர்ஷனை மட்டும் பார்த்தா போதும், நம்மளுக்கு வந்து ரைட் போர்ஷன் வந்து தேவையில்லை.
ஸோ அவர் வந்து எந்த இயரில் வந்து பிறந்திருக்காரு அப்படின்னா 563. 563ன்றது 500க்கும் 600க்கும் இன் பிட்வீனில் இருக்கும். நம்ம அப்ராக்சிமேட்டாக இந்த போர்ஷனில் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல இருக்குது 563ன்றது. பிசின்னு கொடுத்துட்டா நம்ம நெகட்டிவில் எடுத்துக்கலாம். ஏன்னா பிஃபோர் த கிறிஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெகட்டிவில் எடுத்துக்கலாம். அவர் டயர்ட் ஆனது வந்து 483. 483ன்றது 400க்கும் 500க்கும் இன் பிட்வீனில் இருக்குது. இந்த போர்ஷனில் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வரும் அப்ராக்சிமேட்டாக பார்க்குறப்ப இங்கே வந்து -483. இப்போ 500 பிசியில் அவர் வந்து அலைவ் மீன்ஸ் வந்து உயிருடன் இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இருந்திருப்பார். ஏன்னா இங்கே வந்து 500ன்றது 400க்கும் 600க்கும் இன் பிட்வீனில் தான் இருக்குது. ஸோ 500 வந்து பிசியில் கண்டிப்பாக அவர் வந்து உயிரோட வாழ்ந்துட்டு இருந்திருப்பார். ஸோ இப்போ ஆன்சர் எழுதுகிறப்ப எஸ் she was alive in She was alive in 500 BC. ஏன்னா 500 பிகாஸ் வந்து 500 in between 400 and 600 ரெண்டுத்துக்கு இடையில தான் 500ன்றது. ஸோ கண்டிப்பாக அவர் வந்து வாழ்ந்திருப்பார். இப்போ அவர் ஒரு பீரியட் அலைவ்டு பீரியடு வந்து எவ்வளோ அப்படின்னா வாழ்ந்த காலங்கள் வந்து எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எப்பயுமே நம்ம வந்து சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் வந்து செப்பரேட் பண்ணுவோம். ஸோ அப்புறம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் வந்து 2000 பிறந்திருக்காரு. பிறந்துட்டு 2017 டயர்டாக இருக்கார், இறந்து போயிட்டார் அப்படின்னா நம்ம வந்து டயர்டானது 2017லேருந்து 2000 லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவர் வாழ்ந்த காலங்கள் எவ்வளோன்றது நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இவர் டயர்டானது வந்து இறந்து போனது -483. அதில் இருந்து வாழ்ந்த காலத்தை வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். அவர் பிறந்த காலத்தை வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். அவர் பிறந்த பீரியட் வந்து 563. ஸோ மைனஸ் வந்து 563. இப்போ பாருங்கள் மைனஸ் வந்து வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது, ப்ராக்கெட்குள்ளே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸையும் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் வந்துடும். ஸோ -483 ப்ளஸ் வந்து 563. இதை ரெண்டுத்தையும் பார்த்தோம், ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா 563லேருந்து ப்ளஸில் வந்துருச்சு. 483ன்றது நெகட்டிவில் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா 80 வரும். ஸோ அவர் 80 வருஷம் வந்து அவர் உயிரோடு வாழ்ந்திருக்கார். ஸோ he was alive in 80 years. He was alive in 80 years. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.